கண்குளிர பாருங்க. அவன்கிட்ட எதையும் கேட்க வேண்டாம், அவனுக்கு எல்லாமே தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுறோம், எப்ப முருகான்னு வாய் சொல்லிருச்சோ, எப்ப குமரான்னு மனசு நினைச்சதோ, எப்ப முருகா கண்டான்னு நெத்து நிறைய ஊதி பூசணுமோ அப்போதே அவன் அடியாருக்குள்ள ஒரு அடியாராக நம்மை தேர்ந்தெடுத்துட்டான்னு அர்த்தம். அதனால நம்மளுடைய குறைகளோ நம்மளுடைய கவலைகளோ அவனுக்கு தெரியாம இல்ல, நிச்சயமா தெரியும். இருந்தாலும் ஏன் இதெல்லாம் தீராம இருக்கு, ஏன் என்னை விட்டு இதெல்லாம் அகலாம இருக்குன்னா இது எங்கிருந்தோ வரல, நம்மதான் ஏதோ ஒரு ஜென்மத்துல பண்ணது நமக்கு திருப்பி வந்திருக்கு. இருந்தாலும் இதை அனுபவிக்கிற விதத்தை நிச்சயமாக முருகப்பெருமான் மாற்றுவான். அதற்கு ஒரு வழியை காட்டுறதுக்காகத்தான் இன்னைக்கு நம்மளை கொண்டு வந்து அவன் சன்னதியில நிக்க வச்சு அவனை பார்க்கக்கூடிய மிகப்பெரும் பேற்றை நமக்கு கொடுத்திருக்கிறான். அவனை பார்த்தா போதும், திருப்புகழ் பாடினா போதும், எல்லாம் முருகன் பார்த்துக்குவான். கவலைப்பட வேண்டாம், மன சஞ்சலப்பட வேண்டாம். ஒரே ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கங்க, மனசு தடுமாறும் போது திருப்புகழ் துணை நிற்கும். வாழ்க்கையில திசை தெரியாத போது வேல் வந்து வழிகாட்டும். கண்ணில் கண்ணீர் சொட்டும் போது கந்தனுடைய கை வந்து துடைக்கும்.